அப்பா, பாடின வண்ணமாய் நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது ஏசப்பா. அது நாங்கள் நிச்சயமாய் உணர்கிறோம் டாடி. என் தகப்பனே, நீங்க இல்லைன்னா எங்களால வாழ முடியாது ஏசப்பா. என் தகப்பன் நாங்க கேட்கும் போதெல்லாம் என் தகப்பனே எங்களுக்கு கொடுக்கிறவர் நீங்க ஏசப்பா. நாங்க துக்கப்படும் போதெல்லாம் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்குறீங்கப்பா. நாங்கள் குறை என்று சொல்லும் போதெல்லாம் அந்த காரியத்துல நீங்க நிறைவு படுத்துகிறீங்க ஏசப்பா. நான் பலவீனம் என்று சொல்லும் போதெல்லாம் என் தகப்பன் நீர் எங்களுக்கு பலனை கொடுக்குறீங்கப்பா. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையா இருக்கேன், நான் கைவிடப்பட்டவளா இருக்கேன் என்று சொல்லி நான் கலங்கி நிற்கும் போதெல்லாம் நீ ஏன் மகளே அழுகிறாய், நீ ஏன் புலம்புகிறாய், இந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை என் தகப்பன் நீர் எங்களை அரவணைக்கிறீங்க ஈசப்பா. என் தகப்பனே, அந்த நம்பிக்கையினால தான் டாடி நாங்க வாழுகிறோம். அந்த நம்பிக்கை ஒன்றே எங்களை நிற்க வைக்கிறதுப்பா. என் தகப்பனே, என் ஆவியானவரே, என் தகப்பனே, உம்மை நம்புகிறோம் டாடி, உம்மை நம்புகிறோம் ஏசப்பா. என் ஆவியானவரே, என் தகப்பனே, என் ஆவியானவரே, அன்னாலை போல நம்புறோம் ஏசப்பா. யோசேப்பை போல நம்புறோம் டாடி, ஆபிரகாமை போல நம்புறோம் ஏசப்பா, காலேப்பை போல நம்புகிறோம் டாடி. என் தேவ ஆவியானவரே, என் நம்பத்தக்கவர் நீர் ஒருவரே ஏசப்பா. என் ஆவியானவரே, என் நம்பிக்கைக்குரியவர் நீங்க ஒருவரே டாடி. என் ஆவியானவரே, என்னுடைய இருதயம் உம்மையை சார்ந்து இருக்கிறதுப்பா. என் தகப்பனே, என்னுடைய எண்ணங்கள் உம்மையை சார்ந்து இருக்குதுப்பா. என்னுடைய கரங்கள் உம்மையை சார்ந்து இருக்கிறதுப்பா. என் ஆவியானவரே, என் செவிகள் உம்மையை சார்ந்து இருக்குதுப்பா. என் தகப்பன், என் தகப்பன், என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, ஒரு விலபரிதீரபா கணபரிபா. என் தகப்பனே, என் ஆவியானவரே, நான் நம்பத்தக்க என் தகப்பனே, என் ஆவியானவரே, நீரே இருக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு கூட இருக்கிறீங்க டாடி. என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, இந்த உலகத்துக்குரியவர்கள் நாங்க அல்ல ஏசப்பா. என் தேவனத்துக்குரியவர் நாங்க டாடி. என் தேவனுக்குரியவர்கள் நாங்க ஏசப்பா. எங்களுடைய அழைப்பு உண்மைப்பா, எங்களுடைய அழைப்பு உண்மைப்பா. என் ஆவியானவரே, என் தகப்பனே, என் ஆவியானவரே, நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் ஆமென் அப்பா. என் தகப்பனே, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் அது என் தகப்பன், என் தகப்பன் நீர் பாராட்டுகிற உம்முடைய இரக்கப்பா, உம்முடைய தயவுப்பா, உம்முடைய பலப்பா, உம்முடைய பாதுகாப்புப்பா. என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட ராஜனை நாங்கள் துதிக்கிறோம் டாடி. அப்படிப்பட்ட நன்மை செய்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கனமுள்ளவரை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவரை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் நம்பிக்கையே உமக்கு சுத்திரே, என் புகலிடமே உமக்கு சுத்திரே. ஆவியானவரே, என் ஆவியானவரே, இந்த நாளில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் டாடி, என் புகலிடமே உமக்கு சோத்திரம் ஏசப்பா. நான் நம்புகிறவர் என் தகப்பன் நீர் ஒருவரே ஏசப்பா. என் ஆவியானவரே, இந்த நாளில்
சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இரட்டிப்பான நன்மைகளை செய்வேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் சொல்வமா, கைகளை உயர்த்தி சொல்வமா, ஆவியானவரே உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா டாடி, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ரிபக்கல பரிதல பரபக்கரபா ஊரி நீரபா ஷமரி தீரபா கலபரிபா என் ஆவியானவரே, என் ஆவியானவரே ஊரி நீரி பிக்கன பதிரபா ஷமரி தீரபா கலபரிபா ஊரி நாலபா தீரபா கலபரினா ஊரி பிக்கன பஷமரி தீரபா கலபரிபா ஊரி மக்கன பரபா தீரபா கலபரிபா. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, என் ஆவியானவரே நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு நூறு நான் உண்மையே நம்புகிறேன், உண்மையே நம்புகிறேன், அதிசயம் செய்கிறேங்க, அற்புதத்தை செய்திடுங்க, இந்த மனிதர்கள் முன்பாக நான் தலை குனிந்து போகாதபடிக்கு நீ செய்ய போற, நீ செய்ய போற ஒரு பரிபா உம்மை நம்புகிறவர்கள், நீ நம்புகிறவர்கள், நீர் குனிய செய்கிறவர் அல்ல, நிமிர செய்கிறவர், நிமிர செய்கிறவர். யோசேப்பு எந்த இடத்துல குனிந்தானோ, யார் மத்தியில குனிந்தானோ அவனை அவர்கள் மத்தியில நீ தலை நிமிர செய்தீங்க, நீர் தலை நிமிர செய்தீங்கப்பா. ஓரிதினா பரபா கலபரினா பாக்கரபரிபா ஓரினால பாஷமரி தீரபா கலபரிபா ஓரினால பாதிரபா கலபரிபா. ஓ அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை உன்னை குனிய வையாது, அந்த நம்பிக்கை உன் கண்கள் இருக்கிற கண்ணீரை துடைக்க, நீர் பிரயாசப்படுகிற காரியத்தை செய்யும். ஓரிதலா பாக்கனபா ஓரி பிகலபா ஷமரி பாக்கரபா ஓரினால பாக்கரபா ஓரிதாரபா ஷமரி பிகலபரிபா. என் ஆவியானவரே, என் ஆவியானவரே ஒரு கனபரபா ஒரு தலபா ஷமரி தீரபா கரபரிபா. என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, ஓ என் ஆவியானவரே ஒரு கனமந்திரபா ஷமரி தீரபா கரபரிபா. ஓ உன்னை அபிஷேகித்தவர், உன்னை தலையை அபிஷேகித்தவர், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்தவர், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ ஒரு நாள் வெட்கத்துக்குரியவர் அல்ல, வெட்கத்துக்குரியவர் அல்ல. ஒரு தினமா கரபரிபா அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் அது அது மகிமை உள்ளது, அது ஜீவ கிரீட உள்ளது, அது நீதி உள்ளது. ஓ உனக்காய், உனக்காய் அநேக நாள் நீ துன்பப்படலாம், அநேக நாள் நீ கலங்கி நிற்கலாம், ஆனால் அது அநேக நாளா இருந்தால் கூட ஒரு நாள், ஒரு நாள் நீ நம்புகிற தகப்பன், நீ நம்புகிற தகப்பன் எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க செய்கிற தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு தினமா சுமரி தீரபா கனபரிபா ஒரு நாளபா கனபரி தீரபா கனபரிபா. ஓ என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, ஓ என் ஆவியானவரே எப்படிப்பட்டதான ஆழமான குழியாய் கூட இருக்கலாம், யாருமே தூக்க முடியாத இடத்துல கூட இருக்கலாம். பட் ஆனா கர்த்தர் சொல்லிட்டார்னா கர்த்தர் அதை
என் ஆவியானவரே, என் தகப்பனே, உங்களுடைய கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நம்புகிறது, நான் நம்புகிறது, இந்த நாள நான் விசுவாசித்து நான் நம்புகிற காரியம், நான் நம்புகிற காரியம் என் தேவன் கிட்ட இருந்து, என்னை நேசிக்கிறவர் கிட்ட இருந்து, என்னை அழைச்சவர் கிட்ட இருந்து, எனக்கு விடுதலை கொடுத்தவர் கிட்ட இருந்து எனக்கு வரும், எனக்கு வரும், எனக்கு வரும். இதை யார் செய்தார்கள் என்று அப்பொழுது எனக்கு தெரியும். இது கர்த்தரே செய்தார், இது கர்த்தரே செய்தார், இது என் தேவனே செய்தார், இது என் தேவனே செய்தார். என் ஆவியானவரே, என் ஆவியானவரே, என் நம்பிக்கையுள்ளவரே, என் நம்பிக்கையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, என் தகப்பனே, என் ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. எனக்காய் செய்ய போற என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் தகப்பனே, உம்மையே நம்புகிறோம், உம்மையே நம்புகிறோம் டாடி. எல்லா துதி கன மகிமை யாவற்றும் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். என் தேவனுக்கே ஒருத்தருக்கே மகிமை துதி எல்லாமே டாடி. எனக்கு செய்ய போற என் தேவனுக்கே எல்லாமே கனம் டாடி, எல்லாமே அவருக்கே டாடி. ஒரு கனபதிரபா சுபரினாலபா கனபரிபா. என் தகப்பனே உமக்கு நன்றி டாடி. என் தேவனுடைய பிரசனம், என் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாளில் என் தகப்பனே வெறுமையாய் வந்தோப்பா, துக்கித்து வந்தோப்பா, என்ன நடக்குமே என்று சொல்லி கலங்கி வந்தோப்பா. என் தேவன், என் ஆவியானவரே, உம்முடைய நம்பிக்கையை சுமந்து கொண்டு போகிறோம்பா, உம்முடைய நம்பிக்கையை சுமந்து கொண்டு போகிறோம் டாடி. எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா காரியத்தையும் அந்த நம்பிக்கையை கொண்டு நாங்கள் ஜெயிப்போம்பா, அந்த நம்பிக்கையை கொண்டு நாங்கள் முறியடிப்போம் டாடி. அப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். கர்த்தர் கொஞ்சம் பேரா இருந்தாலும் அதிகமான தேவ தூதர்கள் ஆவியானவர் நம் மத்தியில இருக்கிறார். யாரும் வரலனாலும் ஆவியானவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவியானவர் தான் நம்மளோட கூட இடைப்பட்டு இருக்கிறார். தேவ பிரசன்னத்தினால நம்மளை இடை கட்டி கொண்டிருக்கிறார். தேவ வார்த்தை கொண்டு நம்மளோடு கூட பேச போகிறார். கண்களை மூடி செபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறார் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். கிழவனே நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் எண்ணில் படருவே. குழவனே நீர் என்னை தொடருமே, உம் கரம் என் மேலே தொடருமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ
அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கேட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்னும் மண் என்று விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கேட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஆமீன். ஆண்டவரே, வார்த்தை கொண்ட ஆண்டவரே, தேவ வார்த்தை எங்களை பலப்படுத்தும், தேவ வார்த்தை எங்களை வாழ வைக்கும், தேவ வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமீன். இன்றைய நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை, வருஷத்தை நன்மைனால முடிசூட்டுகிற தேவன். அல்லேலூயா. கடந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் நடத்தி இருப்பாரு, ஆனா இந்த வருஷத்தை உனக்கு நன்மைனால முடிசூட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 65:11 எடுத்து வாசிப்போம். சங்கீதம், வருஷத்தை உம்முடைய நன்மைனால முடிசூட்டுகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதுமாய் எனக்கு ஆண்டவர் நன்மை சூட்டுவார். அல்லேலூயா. நன்மைகள் நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நீர் விசுவாசித்தீனா, ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்தை நன்மைனாலே உனக்கு முடிசூட்டுவேன். அல்லேலூயா. நன்மை நாளை முடிசூட்டுகிற தேவன் தான் சொல்றாரு. எப்படி இருந்தால் எப்படி நமக்கு நன்மை சூட்டப்படும் அப்படி என்று சொன்னா, ஆண்டவர் மகிமையும் கனத்தினால உனக்கு நன்மை நசைப்பது முடிசூடப்படுகிறது. அல்லேலூயா. மகிமை கனம் நமக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் வரும்போது நீ என்ன செய்ய மாட்ட, ஐயோ இந்த நன்மை எனக்கு நடந்தது, இந்த அதிசயம் நடந்தது, ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்ன செஞ்சாரு, நன்மையை செய்தார் என்று சொல்லி முடிசூட்ட முடியாய் மகிமையினாலும் கனத்தினாலும் உனக்கு என்ன செய்யறாரு, முடிசூட்டுகிறார். அது எப்படின்னு பார்க்கும்போது சங்கீதக்காரன் தாவீது 8:5 எடுத்து வாசிப்போம். 8:5 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 8:5 எடுத்து வாசி. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் அவனை என்ன செஞ்சீங்க, முடிசூட்டிங்க. அல்லேலூயா. இங்க நீர் அவனை தேவ தூதரினாலும் சற்று சிறியவனாகிலும் மகிமையினாலும் கனத்தினாலும் நமக்கு என்ன செய்யறாரா, சிறியவன் நீ நினைக்காத. அல்லேலூயா. உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா, நீ நினைக்காத. பாஸ்டர் சொல்வாரு, உனக்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் உன்னை வெக்கப்படுத்தாது. யார் உன்னை கனவீனப்படுத்தினாலும் ஆண்டவர் உன்னை கனப்படுத்துகிறாரு. நீ அதை நினைச்சு நீ கவலைப்படாது. அல்லேலூயா. பாட்டிமா கூட சொல்வாங்க,
நிறைய காரியத்தை சொல்லி எனக்கு இப்படி வருது அப்படி வருது. நான் சொன்ன உங்ககிட்ட இது வந்தாதான் நீ ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிற, நெருக்கமா இருக்கிற. அல்லேலூயா. நம்மளுக்கு பாடு வரும்போது தான் தேவன்கிட்ட நம்ம நெருக்கமா இருக்கிறோம். உனக்கு பாடு வரக்கூடாது, பாஸ்டையா சொன்னார் பாருங்க, பாலையா, எதுவுமே வரக்கூடாதுன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்க, பாடு வரணும், நெருக்கம் வரணும், உபத்திரம் வரணும். ஒரு சின்ன காரியம் வந்தா கூட நான் என்ன செய்வேன், ஐயோ நான் ஜெபிக்கல நேத்து, அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஒரு 2 நாள் ஜெபிக்கலைன்னா எனக்கு அந்த காரியத்துல என்ன செய்யும், ஒரு பயம் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வரும். அப்ப நான் ஜெபம் பண்ணல, அதுதான் எனக்கு இந்த பிரச்சனை தேடி வந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன் மேல ஆண்டவர் இருக்கிறாரு. உனக்கு எந்த காரியத்திலும் சரி உங்ககிட்ட இருக்கிற மகிமை இருக்கிறது, அந்த மகிமை உன்னை விட்டு எடுப்படாது. அல்லேலூயா. என் மேல அந்த மகிமை இருக்குது, அந்த கனம் இருக்குது, நீ நம்புனீன்னா உனக்கு உபத்திரம் வரும், உனக்கு பிரச்சனை தேடி வரும். நீ என்னதான் செய்தாலும் செய்யலன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்குது, மகிமை கனம் இருக்குது மகளே. அது உன்னை எப்படி இருக்குது, முடிசூட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை தலையில இருக்கிறது, நீ பயப்படாத. அது உனக்கு எப்படியா இருக்குது, நன்மையா இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்கிற கொஞ்ச காலம்தான். நீ நெருக்கப்படுறியா, நீ துன்பப்படுறியா, நீ வேதனைப்படுறியா, நீ உபத்திரப்படுறியா, நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எனக்கு இந்த உபத்திரம், இந்த காரியம் எல்லாம் உண்மை அறியாம வராது, எனக்கு உண்மை அறியாத எனக்கு என்ன செய்யாது, வராது. ஆனா இது வந்தாலும் என் மேல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, உன் மகிமை இருக்குது, கனம் இருக்குது, மேல என்ன செய்ய முடிசூட்டி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய முடிசூட்டுதல், கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருந்தாதான் அது நடக்கும். அல்லேலூயா. அது நடக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு பாடு வரணும், நெருக்கம் வரணும், யாருன்னா எதுனா சொல்லணும், எதுனா நடக்கணும். அது நடக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மகிமையா நடத்துவார். இது எப்படி நடந்தது, நான் இவ்வளவு உபத்திரத்துல இருந்தேன், இவ்வளவு நெருக்கத்துல இருந்தேன், கண்ணீர்ல இருந்தேன், எனக்கு அதிசயமா ஆண்டவர் செய்தாரு, நீ இந்த வருஷத்துல நீ சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சொல்ல வச்சிருக்கிறாருமா, நீ பயப்படாத. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லப்படுகிறது, கிருபையும் கிருபையினால உனக்கு முடி சூட்டுகிறாராம். அல்லேலூயா. நான் சூட்டுகிறாரு, கிருபையினால முடி சூட்டுகிறார். அந்த கிருபை எப்படியெல்லாம் நம்மளை முடி சூட்டுகிறதுன்னு சொல்லி ஒரு 4 வசனத்தை நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 103:4 எடுத்து வாசிப்போம். வாதையின் கூடாரத்திலே வந்து நோங்கிடாமல், வாதையேந்தன் கூடாரத்திலே வந்து நோங்கிடாமல், என் வழிகள் அனைத்திலுமே நீரே என் அடைக்கலம் கோட்டையுமா, என் வழிகள் அனைத்திலும் நீரே என் அடைக்கலம் கோட்டையுமா, கிருபாகரனே உம்மேலே, கிருபாகரனே உம்மேலே நிலைத்தீட செய்ததோ, இதோ என் துதியின் சிங்காசனம், கிருபாகரனே கிருபாகரனே. அல்லேலூயா. கிருபாகரன் உன் வாதை கூட அணுகாதபடிக்கு தேவ கிருபை உன்னை பாதுகாத்து கொள்ளாம. 2வது சொல்றாரு, அது உன்னை முடிசூட்டும். 2வது கிருபையின் முடிசூட்டுகிற காரியம் நமக்கு முதல் பார்த்தோம், வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறார். 2வது பார்த்தோம், மகிமையும் கனத்தினாலே நம்மளை முடிசூட்டுகிறார். 3வது பார்க்கிறோம், கிருபையினாலே நம்மளை முடிசூட்டுகிறார். அல்லேலூயா.
கிருபையினாலே முடிசூட்டுகிறார். என் பிராணனை அழிவிலிருந்து விலக்கிவிட்டு உன்னை அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்ல, உன் பிராணன் எது பிரச்சனை, உனக்கு எதிராய் காணப்படுகிற காரியம், உன் தேவைகள் உன் அழிவுக்கு கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவன் தேவைகளை சந்திக்கிறதுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. உனக்கு எதிராய் வருகிற எல்லா பிராணனை பிரச்சனை ஆண்டவர் சொல்றாரு விலக்கி, அல்லேலூயா, விலக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு என்ன செய்ய போறாரா? முடிசூட்ட போகிறார். அல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட போகிறார். இந்த கிருபை நமக்கு எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. கிருபை ஒவ்வொருத்துக்கும் இருக்குது. பாடுற கிருபை இருக்குது, செபிக்கிற கிருபை இருக்கிறது. நமக்கு தூங்கினே தலையாட்டுற கிருபை கூட ஒருத்தருக்கு இருக்கும். ஆனா நான் மெசேஜ் கேட்கிறேன்ற கிருபை கூட இருக்கும். ஆனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கிறது. ஒவ்வொரு கிருபை இருக்கிறது. ஒண்ணுமே தெரியாது, ரேணுகாவை ஜெபம் பண்ண சொல்லு, அவ்வளோ சூப்பரா ஜெபம் பண்ணு. ஒண்ணுமே தெரியாது, காயத்ரி என்ன செய் ஜெபம் பண்ண சொல்லு, அவ்வளோ சூப்பர். எங்க சபையில எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான். ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிறாரு? ஜெபிக்கிற கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த கிருபை நம்மளை என்ன செய்யாது? விட்டு விளங்காது. வருஷம் கணக்குல கோயிலுக்கு போவாங்க, 5 வருஷம் கோயிலுக்கு போவாங்க, ஜெபம் பண்ண சொன்னா தெரியாது, பாட்டு பாட சொன்னா தெரியாது. இப்ப தாச்சாவை விட்டு பாட்டு பாட சொல்லுங்க, ஏன் சின்ன செய்வாங்க? ஒரு அடி பாடினாலும் அவ்வளோ ராகமா என்ன செய்வாங்க? இந்த பாட்டை பாடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னப்பா இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. பாடுவாங்க. அம்மா அப்பா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலோ நீங்கதா. அம்மா அப்பா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலோ நீங்கதா. அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, உங்க மனசு போலே உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போலே உங்க மனசு பெருசுதா. ஏனப்பா இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. இல்லையா? இந்த பாட்டு என்ன செய்வாங்க? என்னுடைய ராகமா ஐ பிச்சில் என்ன செய்வாங்க? பாடுவாங்க. அல்லேலூயா. அதை நான் பாடியே காட்டிட்டேன். ஏன் என்று சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு கிருபை ஒவ்வொருக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கிருபை இருக்குது. பாட்டிமா நான் உடம்பு சரியில்லைன்னு வந்து படுத்திருந்தேன்னா அவங்க என்ன செய்வாங்க? தடிவி ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த வாஞ்ச, அவங்க ஜெபிக்கிறாங்க, அப்போ நம்மளே ஜெபிக்கிறோங்க, ஏன் அவங்க ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும்? சரி ஜெபம் பண்ணிட்டு போட்டா அப்படின்னு இல்லை. அவங்க ஜெபிக்கும் போது நானும் உணர்ந்து என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். அப்படி கையை அப்படி வலிச்சு என்ன செய்வாங்க? மேலேருந்து தடவி ஜெபம் பண்ணுவாங்க. உடனே எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதை நான் உணர்வேன். அதை உணரணும். உணர்ந்தினா கர்த்தர் முட்டை கிருபை இருக்குது. அல்லேலூயா. சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் போனோம்மா, இந்த ஹாஸ்பிட்டலே காலி ஆயிடுச்சு, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேம்மான்னுவாங்க. போன அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் எல்லாம் காலியா இருக்குதுமா. நான் போன வாட்டி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் இந்த வாட்டி போய் பார்க்குறேன், எல்லா வார்டும் என்ன செஞ்சுட்டு காலியா இருக்குது, பெட்டெல்லாம் காலியா இருக்குது, என் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேம்மா அப்படின்வாங்க. ஏசப்பா கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை உனக்கு வேணுமா? ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல கேளு, ஏசப்பா நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எனக்கு கூட நீங்க பதில் அளிப்பீங்க, எனக்கு கூட நீங்க கிருபை கொடுங்க என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லப்படுகிறது, ஏசையா
54:10 எடுத்து வாசிப்போம். இங்க தேவன் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று அல்லேலூயா உன்மேல் மனதுருகிற கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இப்போ சொல்றாருமா, அல்லேலூயா சமாதானத்தை என்ன செய்ய மாட்டாரு, நிலை பெற விட மாட்டாரு. அல்லேலூயா ஆண்டவர் மேல இறங்குற தேவன், மனதுருகிற தேவன். அல்லேலூயா உனக்காக இறங்குற தேவன் தான் சொல்றாரு. அல்லேலூயா என் கிருபை உனக்கு எப்போது என்ன செய்யுமா இருக்கும். அல்லேலூயா நம்ம எந்த நேரத்துல எந்த கேட்டாலும் ஆண்டவர் செய்கிற தேவன் தான் நம் தேவன். அல்லேலூயா ஒண்ணுமே இருக்காது, ஆனா கையில எனக்கு என்ன செய்யும், உடனே ஒரு 20 ரூபாய் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஒண்ணுமே இருக்காது, கையில ஒரு 100 ரூபாய் வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவேன். ஏசப்பா நீங்க கொடுத்தீங்க, இதுதான் எனக்கு. அல்லேலூயா நான் நிறைய பைசா எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு கிடைக்கிறது அந்த 100 ரூபாய், அந்த 50 ரூபாய் கையில வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம், அதுவே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா நான் பீரோல காசு வச்சுக்கிறது கிடையாது, என் பர்ஸ்ல காசு வச்சுக்கிறது கிடையாது, என் பேக்ல காசு வைக்கிறது கிடையாது. அன்னன்ன தினத்துல அந்தந்த தேவை ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாரு, சந்திக்கிறாரு. அல்லேலூயா இதைத்தான் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா இதுதான் ஆண்டவர் கொடுத்த கிருபை. அததான் சொல்றாரு. அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, மலைகள் விலகினாலும், மலை போல இருக்கிற பிரச்சனைகள் விலகினாலும், மலை போல உனக்கு கொடுக்கிற கணவர் உன்னை விட்டு விலகி போனாலும் என் கிருபை உனக்கு என்ன செய்யாதான் விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும்படி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு செய்வார், எனக்கு மனது இருப்பார், என் மேல மனம் இறங்குவார், எனக்கு மனதுருகிற தேவன் என் மேல இருக்கிறார், எனக்கு செய்வார், அவர் செய்ய அவரால் முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கடவுது. அல்லேலூயா அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 11:3 எடுத்து வாசிப்போம். 11:3 55:3 பாருங்க. 55:3 எடுத்து வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்க, கேளுங்க, அப்போது உங்க ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா நித்திய உடன்படிக்கையாக உனக்கு நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் பாருங்க, ஓரிவா கேளுங்க. எதை கேளுங்க? ஆண்டோடைய வார்த்தை கேளுங்க, ஆண்டோடைய ஜெபத்தை கேளுங்க, ஆண்டோட உரிமையோடு கேளுங்க, தட்டி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, எனக்கு கொடுங்க ஆண்டவரு, நீங்க கொடுப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்மா, உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா அவரு கொடுக்கிற தேவன் நமக்கு. ஆண்டவர் நம்மளை விட்டு போறவர் அல்ல. மனுஷன் போயிடுவாங்க, ஆண்டவர் போக மாட்டாரு. அல்லேலூயா ஆண்டவர் கொடுப்பேன்னா நிச்சயம் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 54:8 எடுத்து வாசிப்போம். அற்ப காலம் உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா அற்ப காலம். அல்லேலூயா அநேக காரியத்துல நம்ம கோபத்தினால் என்ன செய்யறோம், முகத்தை மறைத்தேன். அல்லேலூயா ஆண்டவர் செய்யலன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, எங்க எனக்கு உதவி செய்யறாரு,
நான் கேட்டுன்னு தானே இருக்கிறேன், எனக்கு செய்யறாரா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்வோம், சொல்லி இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இம்மை பொழுதுல நான் உங்க முகத்தை மறைச்சாலும் ஆனாலும் நித்திய கிருபைனாலே உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்யறாருமா சொல்லுகிறார். உனக்கு மனம் இறங்கும்படி, மனதுருகும்படி ஆண்டவர் உனக்கு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு மனதுருகிற கர்த்தர் எனக்கு கொடுப்பார், எனக்கு செய்வார். நான் அதுக்காக நான் காத்திருக்கிறேன். நீ காத்துரு. ஆண்டவர்கிட்ட காலையில எழுந்துக்கிறியா, காத்துரு. நைட்ல எழுந்துக்கிறியா, காத்துரு. நீ காத்திருக்க காத்திருக்க தான் உனக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கும் போது ஆவிக்குரிய ஆண்டவர் ஆவிக்குள்ள நம்ம என்ன செய்யறாரா அறிந்திருக்க முடியும். ஆவினாலே முடிசூட்டுகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆவினாலே முதல்ல என்ன பார்த்தோம்? வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறார். இரண்டாவது பார்த்தோம் மகிமையும் கனத்தினால முடிசூட்டுகிறார். மூன்றாவது பார்த்தோம் கிருபையினாலே முடிசூட்டுகிறார். நாலாவது ஆவியினாலே முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. ஆவியினாலே வேதம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 14:18 எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 14:18 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. 14:18. பேதையாய் இருக்கிறவர்கள் முத்து சொல்லுங்க. அல்லேலூயா. பேதைகள் புத்தி நிமித்தமாய் முடிசூட்டுகிறார்கள், விவேகிகளோ அறிவினால முடிசூட்டப்படுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நாணமா இருக்க வேண்டும் அறிவினாலே. அல்லேலூயா. இன்னைக்கு அறிவு இல்லாத எத்தனையோ பேர் என்ன செஞ்சிடறோம், பாவத்துல விழுந்துடுறாங்க, அநேக பிரச்சனையில போயிடுறாங்க. அறிவே இருக்காது, வாரம் வட்டி வாங்கிடுறாங்க. அறிவே இல்லாதபடி என்ன செஞ்சிடறாங்க, ஒரு பொருளை ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க, அது கட்ட முடியலன்னா சண்டை. இப்படியா என்ன செய்யறாங்க, அறிவில்லாத காரியத்துல என்ன செய்யறாங்க, புத்தி இல்லாத இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விவேகிகளோ கர்த்தரால் என்ன செய்யறாங்களா, அறிவினால முடிசூட்டப்படுகிறார்கள். அல்லேலூயா. எதனால? கர்த்தரினால. அல்லேலூயா. கர்த்தரினால ஆண்டவர்கிட்ட வர்றதுனால நமக்கு என்ன செய்யுது, அறிவை கொடுக்கிறார் ஆண்டவர், பகுத்தறிவை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறாரு. நீ என்ன செய்யணும், என்ன பேசணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருமா, உனக்கு புத்தியை கொடுக்கிறாரு. இந்த புத்தியின்படி நம்ம நடந்தோம் என்று சொன்னா நிச்சயமாகவே நம்ம காப்பாற்றப்படுவோம். அல்லேலூயா. நம்ம வாழப்படுவோம். அதுதான் வேதம் சொல்லப்படும். கடைசியாக ஒரு வசனம் இருக்குது, யாத்திராகமும் 31:1 எடுத்து வாசிப்போம். யாத்திராகமும் 31:1 எடுத்து வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி 31:1 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு 5 எடுத்து வாசிப்போம். மற்றும் சகலவித வேலைகளினாலும் யூகித்து செய்யறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவன் தேவ ஆவினால நிரப்பினேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அழகா பேசுறார் பாருங்க. மோசே கண்டு மோசைக்கு கொடுக்கிற வார்த்தை இது. அல்லேலூயா. அவன் பேதையாய் இருக்கிறான், அவன் நாணற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி, நான் திக்குவாயனாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. அவனை நல்ல பேச முடியாய், செபிக்க முடியாய், அவனை கொண்டு அவ்வளோ ஜனங்களை என்ன செய்ய வழி நடத்த முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த முடியாது வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை காரியத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எவ்வளவு அழகான கூட மற்ற சகலவித வேலையினாலும் யூதர்கள் யூதித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அவனுக்கு உண்டாக அவன் தேவ ஆவினாலே நிரப்பினேன். அல்லேலூயா. தேவ ஆவினாலே ஆண்டவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். கர்த்தரிடத்துல கேட்டோமா, நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கும் ஞானத்தை கொடுப்பார். இது என்ன செய்யறது ஆண்டவர், இந்த திருமணத்துக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. நான் என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. நிறைய காரியத்துல நான் என்ன செய்ய வெக்கப்பட்டு போகக்கூடாது. எனக்கு ஞானத்தை கொடுங்க. என் பிள்ளைக்கு எனக்கு ஞானமே இல்லாத இருக்குது ஆண்டவர், படிப்பே இல்லாத இருக்கிறது, அதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் எப்படி செய்தா இந்த பிள்ளைக்கு ஞானம் கிடைக்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, அறிவை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்டோமா, நிச்சயமாய் கர்த்தர் நம்ம பிள்ளைகளை கொண்டு நம்மளை கொண்டு ஆண்டவரே ஞானத்தையும் கல்வியும் செல்வத்தையும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஞானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. சாலமோன் கேட்டான், ஆண்டவரே இந்த ராணி இங்க வராங்க, இவ்வளவு ஏராளமான ஜனங்களுக்கு நான் என்ன பேசுவது என்று சொல்லி எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் கேட்டதை கர்த்தர் அருளி அவனுக்கு முன்ன பிறக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஞானம் உள்ளவர்கள் இல்லை, பின்னாடி பிறக்க போறவங்களும் அந்த மாதிரி ஞானவனிகள் யாரும் இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்ததுனாலதான் பாவியா இருக்கிற 2 ஸ்திரீகளுக்கு ஒரு குழந்தை இறந்துச்சு, ஒரு குழந்தை இருக்குது. இந்த ஒரு குழந்தைக்காக 2 பாவியான ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க, இது ஏன் குழந்தை ஏன் குழந்தைன்னு சண்டை போடும் போது அப்பதான் சொல்றாரு, அல்லேலூயா, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்துறாரு. ஆண்டவரே இந்த 2 பேரும் ஒரு குழந்தைக்காக சண்டை போடுறாங்க. வராரு சாலமோன். அல்லேலூயா. இந்த 2 குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, ஒரு 2 பேரும் இந்த ஒரு குழந்தைக்காக சண்டை போடுறாங்க. செத்து போனவங்களும் குழந்தை செத்து போச்சு, அவளும் இந்த குழந்தை எந்தன்றா, உயிரோடு கூட பெத்து வச்சுருக்கிறவள என்ன செய்யறா, இது ஏன் குழந்தைன்றா. பார்த்தாரு, உடனே கத்தி எத்துனுவாங்க, 2 பேருக்கு பாதி பாதியா வெட்டி கொடுத்துடலாம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற குழந்தைய 2 பேருக்கு பாதி பாதியா வெட்டி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஆர்டர் கொடுக்கிறாரு. கத்தி எடுத்துன்னு வராங்க. அந்த குழந்தை மேல வச்சுன்னு என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. வைக்கிற நேரத்துல பெத்து உண்மையாய் துடிக்கிற பெத்து எடுத்தா அப்புறம் அந்த குழந்தை அவள்துதான் அந்த குழந்தை. ஆனா அவ சொல்றா, ஐயோ இந்த குழந்தைய வெட்டாதீங்க, அவகிட்டயே உயிரோடு கொடுத்துருங்க. அல்லேலூயா. இந்த குழந்தை அவகிட்டயே உயிரோட கொடுத்துருங்க, அவகிட்டனால நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. ஆனா செத்து போன அந்த குழந்தைய இறந்து போயிட்டு இந்த குழந்தை எந்தன்னு சொன்னா பாரு, அவ சொல்றா, ஐயோ வெட்டிடுங்க, இந்த குழந்தை என்ன செய்யுங்க, வெட்டி பாதி பாதி கொடுத்துருங்க அப்படின்றா. அப்பதான் சாலமோன் நினைக்கிறாரு, ஓரிமா சந்திரிவா கரவலவா, பெத்துவ சொல்றா வெட்டாதீங்கன்னு, ஆனா இந்த குழந்தை இவதான் உண்மையான தாய். அல்லேலூயா. ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கூட பகுத்தறிவை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர். நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர். அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம இல்லை. அல்லேலூயா. அவர் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம் நான், எவரும் நிரம்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உயவன் கையில் திசையும் களிமண் போல, குழவன் கையில் பிசையும் களிமண் போல, சித்தம் அல்ல
உன் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல, உன் சித்தம் போலாக்கும். இந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அல்லேலூயா. குலைந்து போயிருக்கிறியா? உடைந்த பாத்திரமா இருக்கிறியா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்க, ஆண்டவரே என் நாணத்தை கொடுங்க, என் கல்வியை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றிலும் நீங்க எனக்கு எப்படி இருக்கிறீங்க? முடிசூட்டி இருக்கிறீங்கப்பா. அவர் நம் மேல் முடிசூட்டி இருக்கிறபடியால் உனக்கு என்ன காரியமோ, உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன செய்யணும் என்று வாஞ்சிக்கிறியோ அதை ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு செய்வார், செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வருஷத்தை நன்மையினால நமக்கு என்ன செய்ய போறாருமா? முடிசூட்ட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்போம். பாடாதுங்க, எழுந்து நின்று ஒரு பாடு.